சாறுகளை பார்த்தீங்களா, அந்த 4 சாரம் இந்த மரத்தில் தான் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வாரமாக நம்ம வந்து கோழி எங்கேயோ போய் அடையுதுன்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். நம்ம கடைக்கு போயிட்டு நைட்டு வரதுனால இவங்க எங்கே அடையிறாங்கன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏற்கனவே ஒரு 4 கோழி வந்து பக்கத்தில் போய் தெரியுதுங்க. நல்லா ஒன்றுலாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்டில் நாய் வந்து துரத்தவும் அது பக்கத்தில் போய் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஒரு 2, 3 வெடை அங்கிட்டு தான் நிற்கிது பக்கத்து வீட்டுகள்லையே. சரி பிடிச்சிக்கிறோன்னு நானும் அதை பெருசாக தேடுறது கிடையாது. இந்த நாளும் தெரிஞ்சது திடீர்னு ஒரு வாரமாகவே காணோம். வீட்டில் அடையிறதே கிடையாது. வழக்கம் போல் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டேன். இன்றைக்கி சண்டே கடை திறக்கலையா, சரி நம்ம ஒரு கோழியெல்லாம் எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு பார்த்தா இவனுங்க வந்து நம்ம பிளாமரத்துலேயே அடையிறாங்க பாருங்கள். 4 பேரும் நிற்கிறானுங்களா. இந்த மாதிரி நீங்கள் வளர்க்குற கோழியெல்லாம் அப்படி போயிருதா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் கோழிக்கு ராசியே இல்லைங்க. நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நம்ம வீட்டில் நிற்கிது. அப்புறம் என்ன கொஞ்சம் பெருசானவனு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் போய் சுற்ற ஆரம்பிச்சிருது. அங்கேயே முட்டையிடுறது, குஞ்சு பொறுக்கிறது, இந்த வேலையெல்லாம் அங்கேயே பார்க்க ஆரம்பிச்சிருது. அதனால அந்த கோழி இதுகெல்லாம் வளர்க்கணுன்ற ஆசையே போயிருதுங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் நடக்குதான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.